ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை நாள் இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த ஒரு மகிமையான ஒரு நாள், பரிசுத்தமான ஒரு நாள். தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு இந்த உலகத்துல வந்து பிறந்து 33.5 வருடங்கள் உலகத்திலே இருந்து மனுஷனாய் நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து, வேதம் சொல்கிறது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்தில் இருந்து அநேக சாட்சிகளாய் வாழ்ந்து அநேகருக்கு மாதிரிகளாய் இருந்து, அதன் பின்பு சிலுவையிலே தன்னை கொலை செய்யப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து சிலுவையிலே மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அநேகருக்கு உயிர்த்தெழுந்த பின்பு அநேகருக்கு காணப்பட்டு என்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மரித்தேன், இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த நாளைத்தான் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த நாள் கர்த்தர் உயிரோடு எழுந்த ஒரு நாள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்முடைய வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் எங்களோடு கூட இருந்தா அதை போல ஒரு சந்தோஷம் வேறு என்ன இருக்கிறது? எப்பேற்பட்ட பெரிய பதவிகள்ல இருக்கிறவர்கள், பெரிய பணத்தில நிறைந்திருக்கிறவர்கள், பொருளால நிறைந்திருக்கிறவர்கள் எங்களோடு ஃப்ரெண்டா இருக்கிறதை விட, வானத்தையும் பூமியையும் சர்வ அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். அதை போல ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட நிற்கும். அவர் பூட்டினால் யாரும் திறக்க முடியாது, அவர் திறந்தால் யாரும் பூட்ட முடியாது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு சில வார்த்தைகளை பார்க்க போகின்றோம். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நம்மளோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தெய்வம் உங்களோடு இருந்தா எப்பேற்பட்ட கட்டுகளையும் அவிழ்க்கிற தேவன் அவர். ஆனா அவர் எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளுவார். நீங்க துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, பாடுகளோடு, துன்பங்களோடு, அவமானங்கள், நிந்தைகளோடு அல்லது தாங்க முடியாத உபத்திரத்தோடு இன்றைக்கு நீங்க இருப்பீர்களா இருந்தா, இந்த வார்த்தை உங்களை நடத்தும். இந்த வார்த்தை உங்களை தேற்றும். இந்த வார்த்தை உங்களை காயங்களை கட்டும். இந்த வார்த்தை உங்களை ஊன்ற நிலை நிற்க வைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல திடகாத்திரத்தை உண்டு பண்ணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி வார்த்தைக்குள்ள கடந்து செல்வோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, சிலுவையிலே மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அநேகருக்கு நீங்கள் காணப்பட்டு, ஆண்டவரே, அநேகர் பார்த்து கொண்டிருக்கும் போது வானத்துக்கு எழுந்தருளி போய் இன்றைக்கும் ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், பரிசுத்தமுள்ள தெய்வம், மகா உன்னதமான ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை உடைய தெய்வமே, இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த வார்த்தை மூலம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு பேச அடியனுக்கு கொடுத்த இந்த சலாக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, வார்த்தைகள் ஆண்டவரே கர்த்தாவே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேதம் சொல்கிறது. வார்த்தை அது வெறுமையாய் திரும்பி வராது என்று சொல்கிறது. ஆண்டவரே, அது சொன்னபடி அதை செய்து முடித்து திரும்பும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுதுமே ஆண்டவரே இந்த வார்த்தை அநேகருடைய காயங்களை கட்டவும், அநேகரை ஊன்ற நிறுத்தவும், அநேகருக்கு ஆண்டவரே இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் விடுதலை கொடுக்கவும் இந்த வார்த்தையை ஆண்டவரே நான் கொடுக்க ஆண்டவரே நீங்க கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். என்னை மறைத்து உங்களை வெளிப்படுத்துங்கள், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசித்து பார்க்கும்போது மத்தேயு புஸ்தகம் 27வது அதிகாரம் 50வது வசனம் சொல்கிறது. மத்தேயு 27வது அதிகாரம் 50வது வசனம் சொல்கிறது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இதுக்கு முன்பதாக ஒரு செய்தியில நாங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் இருந்த நேரத்தில் 7 வார்த்தைகள், கடைசி அவர் தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்க முன்பதாக 7 வார்த்தைகளை பேசினார். அந்த வார்த்தைகளை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது அங்கே கடைசியாக சொல்லப்படுகிறது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை அவர்தான் விட்டது. அவர்தான் ஆவியை விடுகிறார். அவர் தெய்வம். அவருக்கு ஆவியை கொடுக்கவும் ஆவியை எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறபடினால அவர் ஆவியை விடுகின்றார். விட்ட போது என்ன நடந்தது? ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. இதை அங்கு நின்றவர்கள் பார்த்து அதிசயித்தார்கள். இவர் உண்மையாக தெய்வம் என்று அங்கு நின்றவர்களே அதிசயிக்கத்தக்க ஒரு காரியம் நடக்குது. வாசிப்போம். 51வது வசனம்,
அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. இது நடக்குமா பிரியமானவர்களே? ஒரு சாதாரண மனிதனுடைய ஆவி வெளியே போகும்போது ஏதாகிலும் ஒரு காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்குமா? தெய்வம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த சர்வ வல்லமை படைத்த தேவனை மனிதர்கள் அடித்தார்கள், மனிதர்கள் பித்து எடுத்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், எத்தனையோ பொய் குற்றச்சாட்டுகளை சூட்டினார்கள், நியாயம் தீர்த்தார்கள். ஆனால் பொறுமையாயிருந்தார், மிகவும் அமைதியாயிருந்தார். எந்த ஒரு விஷயத்திலும் அவர் தன் வாயை திறந்து பேசாமல் இருந்தார். காரணம், நீ என்னை நியாயம் தீர்க்கிறையா, உன்னை நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் வருகிறது என்று சொல்லி அவர் அமைதலாய் இருந்தார். அந்த அமைதலுக்கு அடையாளம் தான் அவர் ஆவி வெளியே போன உடனே திரைச்சீலை, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆய் கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது. பிரியமானவர்களே, இந்த காரியங்களை பார்த்த போர்ச்சேவர்கள், அநேக பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கினார்கள். இது என்ன காரியம், இது எப்படி நடந்தது என்று சொல்லி பயந்து நடுங்கினார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த தெய்வத்தை தான் இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிறோம். இன்றைக்கும் அந்த தெய்வம் உயிரோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட உபத்திரவத்திலே நீங்கள் தவித்துக் கொண்டிருந்தாலும் இந்த உயிர்த்தெழுந்த ஜேசு இன்றைக்கு கொடுக்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யார் உங்களை ஒதுக்கி வைத்தாலும், யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை தூற்றினாலும், யார் உங்களுக்கு அவமானப்படுத்தினாலும் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் உங்களுக்கு பக்கத்தில் நின்று உங்களை ஆறுதல் படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அடுத்த வசனம் 52வது வசனம் சொல்கிறது, கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. பயங்கரமான காரியங்கள் நடந்தது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த போது அவர் மாத்திரம் உயிரோடு எழும்பவில்லை, அநேக பரிசுத்தவான்கள் கல்லறைகளுக்கு இருந்து வெளியே புறப்பட்டு வெளியே வந்தார்கள். அங்க பாருங்க, பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அவர் உயிர்த்தெழுந்த பிறகுதான் அவர்கள் நகரத்துக்குள்ள வந்திருக்கிறார்கள். அப்ப அநேக பரிசுத்தவான்கள், மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த போது இது எவ்வளவு ஒரு சாதாரணமாய் நினைக்கிற ஒரு காரியம் அல்ல. இது சும்மா நம்ம பேசிட்டு போற காரியம் அல்ல. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம். இது மனிதர்களால கிரகித்து பார்க்க முடியாத அதிசயம். உங்களுக்கு முன்பாக பேசுகிற நான், எனக்கு எத்தனை விதமான இயற்கை அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடந்திருக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள், டாக்டர்களுடைய சர்டிபிகேட்கள் இருக்கக்கூடிய, ப்ரூஃப் பண்ணக்கூடிய அந்த சர்டிபிகேட் இருக்கக்கூடிய வியாதிகள் சுகமடைந்திருக்கிறது. அல்சர் வியாதியிலே நான் கொடுமையாய் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன், அந்த அல்சர் வியாதி ஒரு நாள் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி இன்றைக்கு வரைக்கும் அல்சர் என்றாலே என்னென்று தெரியாத அளவுக்கு சுகமா இருக்கிறேன். இருதயத்தில் ஹோல் இன் த ஹார்ட், இருதயத்தில் துவாரம் என்ற வியாதியினால நான் பிறந்தது முதல் சிறு வயதிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அந்த வியாதி வரும்போது தாங்க முடியாத ஒரு வலி, அந்த வலியினால் துடித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ஊழியக்காரன் மூலமாக என்னை கரத்தை நீட்டி காண்பித்து என்னை மேலே வர சொல்லி, அந்த பலிபீடத்துக்கு மேலே போனதுக்கு பிறகு அவர் என்னில் மேலே கரம் வைத்து கேட்டார், நீங்க இருதய சம்பந்தமான வியாதி உங்களுக்கு இருக்கான்னு கேட்டார். நான் சொன்னேன், சிறு வயதிலிருந்து எனக்கு இருக்கண்டு. கலையில கையை வச்சு சோமன்னார். அன்றைக்கு சுகமானது. கிட்டத்தட்ட இன்றைக்கு 20 வருஷத்துக்கு மேல நான் அந்த வியாதியிலிருந்து சுகமடைந்து சுகமாய் இருக்கிறேன். ஒரு மோட்டார் பைக் ஆக்சிடென்ட்ல 8 எலும்பு உடைந்தது. ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து, மலேசியாவிலிருந்து ஒரு ஆரோன் கணேசன் என்ற பாஸ்டர் மூலமாக ஊழியக்காரனை கொண்டு வந்து அவர் ஜெபிக்கும் போது அந்த உடைந்த 8 எலும்புகள் ஒரு நிமிஷத்திலே ஒட்டினது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். எண்ணில் அடங்காத அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கும் எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். எனக்கு இதை போல செய்த ஆண்டவர் உங்களுக்கு நிறைய அதிகமான அற்புதங்களை செய்வார். பாருங்கள், மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து நகரத்துக்குள்ளே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்ட போது எப்படி இருந்திருக்கும்? அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த போது
இந்த காரியங்கள் நடந்தது. அதே போலதான் பிரியமானவர்களே, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த ஒருவராய் இருந்தால் ஞானஸ்நானத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் தண்ணிக்குள்ளே போக முன்பதாக நீங்கள் இருந்த பழைய வாழ்க்கைகள் எல்லாம் அந்த தண்ணீருக்குள் முழுவதுமாய் மூழ்கும் போது உங்களுடைய பழைய வாழ்க்கை முழுவதும் இறந்து போகிறது. எல்லாம் அடக்கம் பண்ணப்படுகிறது. அந்த தண்ணிக்குள்ள அடக்கம் பண்ணப்படுகிறது. தண்ணீர்ல இருந்து உங்களை வெளியே எடுக்கிறார்கள் அல்லவா? நீங்கள் உயிர்த்தெழுந்த ஒரு புதிய சரீரத்தை, புதிய ஆவிய உடைய மனுஷராய் நீங்க வெளியே வருகிறீங்க. இதுதான் அந்த ஞானஸ்நானத்துக்குரிய அடையாளம். அப்போ நீங்க தண்ணீரிலிருந்து வெளியே வந்தால் நீங்கள் உயிர்த்தெழுந்த ஒரு மனிதன், மரித்து உயிரோடு எழுந்த ஒரு மனிதனுக்கு அடையாளம். ஆனால் அது வெளியில பார்க்க தெரியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய சரீரத்தில் ஒரு மாற்றம் வரும். அதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கிறது. அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பாருங்கள், அவருடைய வாழ்க்கை சுபாவங்கள் மாறும், பேச்சு மாறும், அவர்களுடைய கிரியைகள் மாறும், நல்ல காரியங்களை செய்வார்கள். அதுக்கு முன்பதாக பயங்கரமானவர்களாய் இருந்திருப்பார்கள். அதுதான் அந்த ஞானஸ்நானத்தினுடைய அடையாளம். சரி, 52வது வசனம் சொல்கிறது, ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன், பாருங்க எப்படி சொல்கிறார்கள், அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாயிருக்கும். நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். மனுஷர்களுடைய அதிகாரங்களை பாருங்க. மனுஷர்கள் எவ்வளவுதான் மனுஷர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி எண்ணத்தை செய்தாலும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தெய்வம், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற தெய்வம். செங்கடலை 2ஆக ஒரு நிமிஷத்துல பிளந்த தெய்வம், யோர்தானை பிளந்த தெய்வம், எரிக்கோ கோட்டையை தகர்ந்து விழுந்து அவர்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டு உள்ளே போகிறதுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்த தெய்வத்துக்கு முன்பாக மனிதனுடைய கட்டளை, மனிதர்களுடைய காரியங்கள் சரிவருமா? பிரியமானவர்களே, யாரென்று நினைத்தவர்கள் அதை செய்கிறார்கள். வாசித்து பாருங்கள். அந்த கட்டளையை, அந்த கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதுக்கு பிலாத்து என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு காவல் சேவர்கள் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு, முத்திரை போடுறது என்பது சாதாரண காரியம் அல்ல, அதை யாரும் தொடக்கூடாது. அந்த வெளி அடைக்கப்பட்ட கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். எப்படி பத்திரப்படுத்தினார்கள் என்றால், காவல் சேவகரை நிறுத்தி வைத்து யாரும் வந்து இவரை தொடக்கூடாது, யாரும் வந்து இவரை களவா எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக காவல் சேவகரை எல்லாம் வாசல்ல வைத்து அந்த கல்லுக்கு முத்திரை போட்டு அதை பத்திரப்படுத்தினார்கள். ஓய்வு நாள் முடிந்தது. வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது, எப்படி வேதம் சொல்லுது? அப்பொழுது அவர்கள் பார்க்க வந்தபோது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். மனிதர்கள் முத்திரை போட்டு காவல் சேவகர்களை வைத்து பாதுகாத்த கல்லை தூதன் ஒரு விரலினால தள்ளி அதை புரட்டி அதன் மேல உட்கார்ந்து இருக்கிறான். எவ்வளவு காரியம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகளோடு நீங்க தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் நம்மளோடு இருக்கிறவர் பயங்கரமான தெய்வம். சேனைகளின் கர்த்தர் என்று அவருக்கு ஒரு பேர் இருக்குது. சேனைகளின் கர்த்தர். எங்களுக்கு விதமாய் ஒருவன் வந்தால் 7 வழியாய் ஓட போகும்படி அவர் செய்வார். ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். 7 வழியாய் வந்தால் 44 வழியாய் ஓடி போவாங்க. அதனால நம்மளோடு கூட இருக்கிறவரை குறித்து ரொம்ப கவனமாய், சின்சியராய் யோசித்து நாம கொஞ்சம் செயல்பட வேண்டும். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்த போது இந்த தூதன் வந்து கல்லை புரட்டி உட்கார்ந்திருக்கிறதை கண்டார்கள். வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்த அந்த தூதன் அவர்களை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? அவனுடைய ரூபம் எப்படி இருந்தது என்றால், அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. சாதாரண ஒரு தூதனுக்கே அவ்வளவு ஒரு மகிமை இருக்குமா இருந்தால், அவனுடைய முகம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் இருக்குமா இருந்தால், ஆண்டவராகிய தெய்வம் அவரை பார்க்கத்தக்க ரூபம் எங்களுக்கு இருக்குமா? அவரை எங்களால் பார்க்க முடியுமா?
அவருடைய சுபாவத்தை, அவருடைய தற்சுரூபங்களை, அவருடைய அந்த மகிமையை எங்களால் கண்ணால பார்க்க முடியுமா பிரியமானவர்களே? 1000 சூரிய ஒளிக்கு மேலான ஒளியை உடையவர் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம். அவரை பார்க்க முடியாது. மனுஷர்கள் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் என்று வேதம் அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனுஷ ரூபமாய் உலகத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து அநேகருக்கு தரிசனமாகிறார். அவர் அந்த ரூபத்திலே வந்து தரிசனமாவார். ஆனா தேவாதி தேவனாய் இருக்கிற அந்த தெய்வத்தை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த ராஜாதி ராஜாவை ஒருவராலும் பார்க்க முடியாது பிரியமானவர்களே. ஆனால் தூதர்கள் வந்து நின்று போது, தூதர்கள் வெண்மையான ஒரு வஸ்திரம் தரித்தவர்களைப் போல, மின்னலைப் போல ரூபமுடையவர்களாய் அந்த இடத்திலே வந்து நின்றார்கள். நிற்கும் போது காவலாளர்கள் அவர்களுக்கு பயந்து திடுக்கிட்டு செத்தவர்களைப் போல விழுந்தார்கள். காவலாளர்கள் பார்க்க முடியவில்லை அவர்களை. அந்த 5வது வசனம் சொல்லுது, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். அவர் இங்கு இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்றார்கள். அவர் இங்கு இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எவ்வளவு மகிமையான ஒரு காரியம்! இன்றைக்கு எத்தனையோ பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி, பொய் வதந்திகளை உண்டாக்கி, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை, அவர்கள் பொய்யான ஒரு காரியத்தை சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று எத்தனையோ பொய்களை சொல்கிறார்கள். ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் இன்றைக்கும் அதிசயங்களுக்கு மேல் அதிசயங்கள், அற்புதங்களுக்கு மேல் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கின்றார். அது மாற்ற முடியாத உண்மை, மறுக்க முடியாத உண்மை. விஞ்ஞானிகள் கூட இந்த பைபிளில் இருந்துதான் அநேக காரியங்களை கண்டுபிடிக்கிறார்கள். அப்போ வேத புத்தகம் ஒரு உண்மையான ஒரு புத்தகம். வேத புத்தகம் சரித்திரமான புத்தகம் அல்ல, அது ஒரு உண்மையான எழுதப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் 40 பரிசுத்தவான்களை கொண்டு எழுதப்பட்ட ஒரு பரிசுத்தமான புத்தகம். அதை படிக்கிறவருடைய வாழ்க்கை தலைகளாய் மாறும். அதை படிக்கிறவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அதை படித்து நம்புகளுடைய வாழ்க்கையில, தங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். இங்கே பார்க்கிறோம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். முதலே சொன்னார், நான் 3 நாளைக்கு இந்த பூமியிலே நான் இருப்பேன், 3 நாளைக்குள்ளே இந்த பூமியிலே என்னுடைய உயிர் இருக்கும், ஆனால் 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன் என்று முன்பே அவர் இருக்கும் போதே சொன்னார். அதை பாருங்க, அந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 16வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, அடைக்கப்பட்டிருந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவானோ என்று, கல்லறையின் வாசலை காக்கிற வாசல் இருக்கிற கல்லை நமக்கு எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல்லறைக்கு போன ஸ்திரீகள் பேசிக்கொண்டார்கள், இந்த கல்லறைக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த கல்லை யார் எங்களுக்காக புரட்டுவார்கள், நாங்கள் உள்ளே போய் ஆண்டவரை கொஞ்சம் பார்க்கலாம் என்று அந்த இயக்கத்தோடு அங்கே போகிறார்கள். போகும்போதுதான் அந்த தூதனை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மரித்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம் சொல்லுகிறார், உங்களுக்கு புரட்ட முடியாத அடைபட்டிருக்கிற வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகள், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்கள், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், அல்லது உங்களுக்கு நடக்காது என்று நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நடக்க பண்ணுவேன், அதை நான் செய்து முடிப்பேன், உங்களுக்காய் நான் அதை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அடைப்பட்டிருந்த கல்லை புரட்டும்படி அவர்கள் எத்தனம் பண்ணினார்கள். யாரை வைத்து நாங்கள் அதை செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது தூதனே வந்து அடைத்த கல்லை புரட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். அப்படித்தான் ஆண்டவர் நீங்க எதிர்பார்த்திராத வேளையில அவர் காரியங்களை செய்வார். உங்களுக்கென்று நியமித்த காரியங்கள் உங்கள் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, அது உங்களுடைய இருதயத்திலேயே தோன்றவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் அவர் திட்டம் பண்ணி செயல்படுத்துகிற தேவன். தம்முடைய சித்தத்தின்படி, தம்முடைய விருப்பத்தின்படி, தம்முடைய நாளிகையின்படி அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அதன் நேரத்தில் அது நடக்கும். நீங்கள் அவசரப்படக்கூடாது. கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அடைபட்டிருக்க எல்லா காரியங்களையும் அவர் மாற்றி எங்களுக்குடைய பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளிடுவார் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவர் உயிரோடு இருந்த காலத்துல அவர் உயிர்த்தெழுவதற்கு அவருக்கு தெரியும். அவர் நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று தெரியும் அவருக்கு. ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது அவரே லாசரு என்கிற ஒரு மனிதனை மரித்து 4 நாளைக்கு பின்பு உயிரோடு எழுப்புகிறார். அதை பார்த்தே அநேகர் அதிசயித்தார்கள். இவருக்கு இப்படி வல்லமை எப்படி இருந்தது என்று அதிசயித்தார்கள். மரித்து போன ஒரு மனுஷனை எப்படி உயிரோடு எழுப்புவது? இன்றைக்கும் பிரியமானவர்களே, அநேக தேசங்களில் அநேக ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் இந்த காலத்தை இப்பவும் செய்கின்றார்.
மரித்து போனவர்களை சபைக்குள்ளே கொண்டு வருவார்கள். திருப்பி போகும்போது அவர்கள் உயிரோடு எழும்பி போவார்கள். இது கற்பனை அல்ல, இது கதை அல்ல, இது உண்மையாய் நடக்கிற சரித்திரமான காரியங்கள். ஆப்பிரிக்கா தேசத்தில் அதிகமாய் நடக்கிறது. ஆப்பிரிக்கா தேசத்தில் அற்புதங்கள் சொல்லிலடங்காமல் நடக்கிறது. ஆண்டவர் யாரை கொண்டும் எதையும் செய்வார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற கட்டுக்கள், வேதனைகளான காரியங்கள், உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள், நீங்க முடியாத உபத்திரவங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? பரம்பரையாய் வருகின்ற சாபங்களா, பிலிசூனிய கட்டுக்களா, மாந்திரிகங்களா, முடியாத காரியங்களா? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து எல்லா கட்டுகளிலும் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க நம்பினால் அது நடக்கும். நீங்க அவரை உண்மையாய் நம்பினீங்களா என்றால் அது நடக்கும். லாசருவை பாருங்கள், வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, லாசருவை உயிரோடு எழுப்பினார். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையில் இருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். லாசருவை சாதாரணமாய் எழுப்பவில்லை. பிரியமானவர்களே, அவர் லாசரு மரித்து போனார் என்று கேள்விப்பட்ட பின்பும் அவர் தங்கியிருந்த இடத்துல பின்னும் 4 நாட்கள் அங்கு தங்கி இருக்கின்றார். 3 நாட்கள் அங்கே தங்கி இருக்கின்றார். 4வது நாள் அவர் அந்த கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது மகதலேனா மரியாள், மார்த்தாளும் மரியாளும் விழுந்தடிச்சு ஓடி வந்து ஆண்டவரை பார்த்து புலம்புகிறார்கள். ஆண்டவரே, நீர் இங்கிருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். ஆண்டவரே, அவள் மரித்து 4 நாளாச்சு, நாருமே, இனி அதை பார்க்க முடியாது, நாருமே என்று. நம்முடைய வாழ்க்கையில பிரியமான பிள்ளைகளே, எங்களோட வாழ்க்கை நாரி போன ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது அசிங்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், பாவத்துல உழன்று போன ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், எங்களால் அநேகர் எங்களை பார்த்து அவதூறு பண்ணுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், இனி எனக்கு வாழ்கிறது விருப்பம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நாரி 4 நாளைக்கு பின்பு நாரி போன அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பி ஒரு புது சரீரமாய் அவருடைய சகோதரிகளுக்கு இடத்துல கொடுக்க முடியுமானால் உங்களுக்கும் அதை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பயப்படாதிருங்கள் பிரியமானவர்களே, கலங்காதிருங்கள். நிச்சயமாக இந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். ஆகவே ஒப்பு கொடுப்போமா? இந்த நாள்ல உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த இந்த நல்ல நாளில நாங்கள் இதை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் சரண்டர் பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்க இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு தெரியல, இந்த செய்தியை நான் கேட்டேன். ஆண்டவர், இந்த செய்தியில நீங்க பேசின வார்த்தையை நான் நம்புறேன். ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்தால் நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே என்று சொல்லி, நீங்க ஒருவேளை கிறிஸ்தவர்களா இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா இருக்கலாம், அதை பற்றி பரவாயில்லை. ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, எல்லா மனுஷரும் என்னிடத்துல வர வேண்டும் என்று பிரியப்படுகிற ஒரு தெய்வம். பாவத்தில் இருக்கிற மனிதனை அதிகமாய் நேசிப்பார். பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த பாவத்தை தான் அவர் வெறுப்பார், ஆனால் அந்த பாவத்தை செய்கிற அந்த மனுஷனாய் இருக்கிற பாவியை அவர் நேசிப்பார். இந்த ஆத்துமா என்னிடத்தில் வர வேண்டும், இந்த ஆத்துமா என்னோடு கூட வாழ வேண்டும், நித்தியமாய் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவார். ஆகவே நீங்க யோசிக்காதீங்க, என்னை ஆண்டவர் நேசிப்பார் என்று. உங்களைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறார், உங்களைத்தான் கர்த்தர் நேசிக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளில ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தெரியுமா? உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன். என் பிரியமான மகனே, என் பிரியமான மகளே, என் இடத்துல வந்துவிடு, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். கண்களை மூடி ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்காய் மரணத்தில் இருந்து உயிரோடு எழுந்த தெய்வமே, என்றைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே, மனிதர்களுக்கு செய்ய முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை எல்லாம் செய்து ஆண்டவரே, மனிதர்கள் மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கத்தக்க அதிசயங்களை என்றைக்கு செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, பிசாசு நடுங்கக்கூடிய ஆண்டவரே காரியங்களை அநேக இடங்களில, சபைகளில ஆண்டவரே, பரிய வெளியரங்கமாய் நடத்தப்படுகின்ற கூட்டங்களில அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களோட நாமத்தை உலகம் முழுவதும் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிற தெய்வமே, இந்த நாளிலும் கர்த்தாவே உங்களோட வார்த்தையை பேசி இருக்கிறேன். அடியேனை மறைத்து உங்களை வெளிப்படுத்துங்க. வாயின் வார்த்தைகள் உங்களோட வார்த்தையாய் இருந்து அநேகருக்கு ஆண்டவரே சுகம் கொடுக்கட்டும், அநேகர் குணப்படட்டும், அநேகருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், அநேகருக்கு இருக்கிற வேதனைகள் விலகி போகட்டும், அநேகருடைய கண்கள் துடைக்கப்படட்டும். ஆண்டவரே, கண்ணீரை துடைத்து அவருடைய வாழ்க்கையை மாற்றுங்க. ஆண்டவரே, அழிந்து போக தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ள எனக்கு வாழ விருப்பமில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய திரும்ப ஒரு புதிய வாழ்க்கையை கட்டிடுங்க. ஆண்டவரே, மரித்து 4 நாளைக்கு பின்பு நாரி போயிருந்த லாசருவை உயிரோடு எழுப்பின தெய்வமே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுக்களையும் விலக்கி
காயங்களை கட்டி ஆண்டவரே கர்த்தாவை எண்ணெய் பூசி காயங்கள் மேல கட்டி ஆண்டவரே ஆவியானவராய் கூட இருந்து கர்த்தாவை ஊழியம் செய்து அவளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. உங்களோட கரத்தில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் எல்லாரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போகிறது உங்களுக்கு சித்தமில்லை ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போகிறது உங்களுக்கு சித்தமில்லை ஆண்டவரே. இவர்களோட பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். மரித்து உயிரோடு எழுந்த தெய்வமே, உயிரோடு எழுந்த இந்த நல்ல நாளில அநேகருடைய வாழ்க்கை உயிர் பெறட்டும், அவருடைய வாழ்க்கையில உயிர் மீட்சி வரட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை கடந்து வரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமேன். God bless you.